இந்த வாரம் மேஷத்துல பிறந்தவங்களுக்கு சற்று போராட்டமான ஒரு வாரமா இருக்குங்க. நீங்க நெறைய திட்டங்கள் போடுவீங்க. நெறைய வெளியூர் போகணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையும் சரி, தொழிலும் சரி, உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிற இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்த பொறுத்தளவுக்கு நீங்க யாரையும் அதிகப்படியா நம்பாதீங்க. நீங்க நம்பிக்கை வச்ச ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமா இருக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் அப்படி இருக்குது. திருமணத்த பொறுத்தளவுக்கும் சரி, உங்களுடைய காதல் வாழ்க்கைய பொறுத்தளவும் சரி, இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் அடிக்கடி இருக்கதாங்க செய்யும். உங்க கணவனோ, மனைவியோ பார்த்தோம் அப்படின்னா, சும்மா இல்லாத விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களோட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரம் உங்களோட மனநிலையே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலைய பார்க்கவா, இல்லாட்டி இந்த வீட்ட பார்க்கவா அப்படிங்கிற மாரி உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா, வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? அப்படிங்கிற மாரி உங்களுடைய மனசு வந்து இந்த காலகட்டங்கள்ல வர ஆரம்பிச்சுரும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தோம்னா, அதிகப்படியா முக்கியத்துவம் குடுங்க. முடிஞ்ச அளவு பார்த்தோன்னா, இந்த வாரத்தில அதாவது கொழுப்புக்கள் நிறைந்த உணவுகள வந்து பார்த்தோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிருங்க. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தோன்னா, இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு யார் யார் உங்கட்ட உண்மையா நடந்துக்கிறாங்க, யார் யார் உங்கட்ட வந்து பொய்யா நடந்துக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கக்கூடிய வாரமா இருக்கும். அதே மாரி உங்களுடைய திறமைகளையும் நீங்க வளர்க்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி மத்த ராசிக்காரங்களோட பலன்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.